நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது விழாவை சிறப்பாக கொண்டாடுகின்ற வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். இப்படி ஒரு விழாவெல்லாம் நாம ஏன் நடத்துறோம்னு சொன்னா, இறைவன் நடத்த சொல்றதுனால நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மௌலிது ஓதுறோம், மீலாது விழா நடத்துறோம். இதுக்கெல்லாம் காரணம் குர்ஆனும் ஹதீஸும் தான் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் பேசப்பட்டிருக்கிறது. மஸ்ஜித் நபவியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. சஹாபா பெருமக்கள்லாம் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நபியையும் புகழ்ந்து பேசுறாங்க. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த சஃபியுல்லா அப்படிங்கிற தரத்துக்கு வச்சிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாவா இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லாவா இருக்கிறாங்க. இப்படி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்து சொன்னாங்க, அருமை தோழர்களே, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஃபியுல்லா தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹுல்லா தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லா தான். ஆனா இன்னொன்னு நீங்க சேர்த்து தெரிஞ்சுக்கிறீங்க, ஆனா ஹபீபுல்லா, நான் ஹபீபுல்லாவாக இருக்கிறேன். நான் இது திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது அப்படிங்கிறது மஸ்ஜித் நபவியிலே நடந்திருக்குது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கவிநடையிலே புகழ்வது என்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அழைக்கப்பட்டு நீங்க மெம்பர் படியில ஏறுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன போது ஏறி நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து படிக்கிறாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் மௌலிது மீலாது என்பதெல்லாம் ஒரு சுன்னத்தான வழிமுறைகள். இதை செய்வதால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? இப்ப நம்ம மீலாது விழா கொண்டாடுறோம், மௌலிது ஓதுறோம், நாம் அடைகிற பிரயோஜனம் என்ன? இதுக்கும் ஹதீஸிலே பதில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விஷயத்துல சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஅய்யிதுஹு பிரூஹில் குத்ஸி மா ஃபாஹர அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவன் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உதவி செய்து கொண்டே இருப்பான். எதுவரைக்கும்? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்ற காலம் வரைக்கும். இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிற காலம் வரைக்கும் கிடைக்குது. இப்ப நாமளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இது போல மீலாது விழா நடத்தி அல்லது மௌலிது சபைகளை நம்ம உண்டாக்கி புகழுகின்ற போது மலக்குமார்களுடைய உதவி நமக்கு கிடைக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு பிரகாரம். அது மட்டுமல்ல, நம்ம ஸலவாத் ஓதுறோம். அல்லாஹ் தஆலா சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நீங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத் சொல்லுங்க, சலாம் கூறுங்க. இறைவன் சொன்ன இந்த சட்டத்தை அமுல்படுத்துறதே இந்த மீலாது விழாவிலையும் மௌலிது ஷரீஃபிலையும் தாங்க. நம்ம அதிகமாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு புனிதமிக்க இடமாகத்தான் மீலாது விழாவும் மௌலிது சபையும் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இதெல்லாம் புரியாம தான், குர்ஆன் ஹதீஸை படிக்காம தான் அது பிதாத்து இது பிதாத்துங்கிறாங்க. ஏன்னா அதுக்கடுத்தாலும் குர்ஆன் வசனத்தை மட்டும் ஓதிட வேண்டியது. குர்ஆன் வசனத்தை ஓதி தான் அப்பாவி இளைஞர்கள் வழிகெடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் எதுக்கெடுத்தாலும் குர்ஆன் ஓதி தத்துவம் பேசுற மாதிரி ஒரு ஆள், ஒரு ஏழை ஒரு பணக்காரருடைய வீட்டு வாசல போய் நின்றாரு. கதவை தட்டுனாரு. பணக்காரர் வெளியே வந்து என்னப்பா அப்படின்றாரு. இந்த ஏழை சொன்னாரு, உங்களுக்கு இருக்கிற இந்த சொத்துல என்னுடைய பங்கை பிரிச்சு தாங்க அப்படிங்கிறாரு. ஏன்பா நீ யாரு நான் யாரு, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், ஏன் சொத்துல நீ ஏன் பங்கு கேட்கிற அப்படின்றாரு. உடனே இவர் சொல்றாரு, எனக்கு இப்படி சொல்லிட்டீங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான்ல, இன்னமல் மூமினூன இஹ்வத்துன், மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள். நீங்க ஒரு மூமின், நான் ஒரு மூமின் அப்படின்னு சொன்னா நீங்க எனக்கு சகோதரர் ஆயிட்டீங்க, நான் உங்களுக்கு சகோதரர் ஆயிட்டேன். ஒரு மூமினுடைய சொத்துல இன்னொரு மூமினுக்கு பங்கு இருக்கா இல்லையா, பிரிச்சு தாங்கங்க அப்படின்னு நிக்கிறாரு. அப்படியே இரு இந்த வரன்னு உள்ளுக்கு போயிட்டாரு அந்த பணக்காரர். போனவர் தான் வெளியே வரவே இல்லை. இவர் சத்தம் கொடுக்குறாரு, இரு இந்த வர்றேன், சத்தம் மட்டும் வந்துச்சு. கடைசியில வெளியே வந்தாரு அந்த செல்வந்தர், இந்த அவங்க பங்கு அப்படின்ட்டு ஒரு 5 காசை கொடுத்தாரு. என்னங்க இவ்வளவு சொத்தை வச்சுக்கிட்டு ஏன் பங்கு 5 காசுன்னு தரீங்க, என்னங்க இது? அதுக்கு சொன்னார் அவரு, எல்லாம் நீ ஓதுன வசனம் தாப்பா, நீ சொன்னீங்கல்ல இன்னமல் மூமினூன இஹ்வத்துன், மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள்னு சொன்னீங்கல்ல, இந்த உலகத்துல நீனும் நானும் மட்டும்தான் மூமின்களா? எத்தனை மூமின்கள் இருக்கிறாங்க? அப்ப அவ்வளவு மூமின்களுக்கு என் சொத்துல பங்கு இருக்குதுல, அப்ப எல்லா மூமின்களையும் நான் கணக்கு போட்டு பார்த்தேன்.
ஓம் பங்கு ஒரு 3 காசு தான் வந்துச்சு, போனா போயிட்டு போன்னு 5 ஆசரம் வாங்கிட்டு போ அப்படின்றாரு. இந்த ஆளு என்ன செஞ்சிருக்கணும், எனக்கு பசிக்குதுங்க உதவி செய்யுங்கன்னு சொன்னா அவர் 2 ரூபா தூக்கி கொடுத்துருப்பாரு. ஆனா இவர் தத்துவம் பேசுன்னு சொல்லி அவரை மடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குர்ஆன் வசனத்தை ஓதினாரு. அதே வசனத்தால் தான் அவர் பெறுகிற அந்த உதவியை இழந்து போயிட்டாரு. இன்னைக்கு குர்ஆன் வசனங்களுக்கு இப்படித்தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நமது உயிரில மேலான நாயகமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி மதிக்க வேண்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்களாக இருக்கிறார்கள். இந்த வசனத்துல 2 விஷயங்கள். ஒன்னு, இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் அவங்களோட உயிரை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மேலாக மதிக்கணும் அப்படி ஒரு கருத்து இருக்கு. இன்னொன்னு, தன்னுடைய உயிரை விடவும் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்தால்தான் மூமின் அப்படிங்கிற பேரே கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தும் அந்த வசனத்துல இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இந்த வஹாபிகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு வசனத்தை ஓதுது. எதுக்கு எடுத்தாலும் வசனத்தை ஓதியே இந்த அப்பாவி இளைஞர்களை வழிகெடுத்த மாதிரி இதுக்கு ஒரு வசனத்தை ஓதுறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டானே, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்க சொல்லுங்க, நானும் உங்களை போன மனிதனே. அதனால அல்லாஹ் சொன்னதை தானங்க நாங்க சொல்றோம், நான் இல்லாததை எங்க சொல்லிவிட்டோம் அப்படிங்கிறது முழுமையா ஓதணும்ல. அதுக்கு அடுத்து என்ன இருக்குது, அதுக்கு அடுத்து என்ன வாசகம் இருக்குது, யூஹா இலைய, எனக்கு இறை செய்து வருகிறது. இறைவன் அங்கேயே ஒரு செக் வைக்கிறான், எனக்கு இறை செய்து வருகிறது அப்படிங்கிறத சேர்த்து சொல்லுங்கிறான். நமக்கு இறை செய்து வருதா, நமக்கு வஹியா வந்துட்டு இருக்கு. அங்கேயே முடிஞ்சு போச்ச, நாம வேற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற. ஏன்னா அவங்களுக்கு வஹி வருது, நமக்கு வஹி வரல. எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது, அந்த வசனத்துல தான் இருக்கு வித்தியாசம். அதை ஓதாம பாதியை மட்டும் ஓதிக்கிட்டு அல்லாஹ் சொன்னதானங்க சொல்றோம். இப்படி சொல்லுவது கூட தப்பு தான். அல்லாஹ் சொல்றனாலதான் சொல்றாங்கிறாங்கல்ல. அல்லாஹ் இவங்களை பார்த்தா சொன்னா நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி எங்களை மாதிரிதான் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னானா அப்படி வசனத்தை காமிக்க முடியுமா? இப்படி சொல்ல 2 வகை இருக்குங்க. நம்ம சொல்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி தான், இப்படி நம்ம சொல்றது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம பார்த்து சொல்றது நான் உங்களை போன்ற மனிதனே என்று. இந்த 2ல குர்ஆன் வசனம் எதுக்கு ஆதாரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை பார்த்து சொல்றதுக்கு தான் ஆதாரம். ஏன்னா அவங்கள பார்த்து தான் அல்லாஹ் சொன்னான் நீங்க சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்த்து சொல்லிவிட்டாங்க, விஷயம் முடிஞ்சு போச்சு. நம்மளை பார்த்து எங்க சொன்னா நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை மாதிரி தாண்டி அப்படி சொல்ல சொன்னானா கூலுண்டு அங்க இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொன்னா அவங்க சொல்லிட்டாங்க, விஷயம் முடிஞ்சு போச்சு. எங்க இந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னா அதனாலதான் நாங்க சொல்றோம்னு வேற சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படி காமிக்க முடியுமா? மனிதர்களை பார்த்து இறைவன் சொன்னான்னு ஒரு வசனத்தை காமிக்க முடியுமா? எப்படி அங்க ஆதாரம் இருக்குங்கிறீங்க? ஆனா நமக்கெல்லாம் ஒரு கவலை தர விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த காலத்திலையும் நபிமார்களை பார்த்து இப்படி சில பேர் சொல்லத்தாங்க செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்ல, யாசின் சொல்றான் ஓதுறோம், காலுமா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா. அந்த மக்கள் சொன்னாங்க நபியை பார்த்து நீங்க எங்களை மாதிரி மனிதர் தான். குர்ஆன்ல இப்படி பல இடங்கள்ல இருக்கு. அந்த காலத்து சமூகத்தவர்கள் அந்த நபிமார்களை பார்த்தா இப்படி சொன்னாங்க அப்படிங்கறத இறைவன் பல இடங்கள்ல சொல்லி தர்றான். ஆனா ஒரு வித்தியாசம், அந்த காலத்துல சொன்னவங்க எல்லாம் மூமின்கள் அல்ல, இறை நம்பிக்கையாளர்கள் சொல்லல. சொன்னதெல்லாம் இறை மறுப்பாளர்கள் காபிர்கள் சொன்னார்கள். குர்ஆன்ல எங்க தேடி பாருங்க, ஒரு நபியை பார்த்து நீங்க எங்களை மாதிரி மனிதரே என்று சொன்ன அந்த லிஸ்டெல்லாம் எடுத்து பாருங்க, குர்ஆன்ல எல்லாம் இறை மறுப்பாளர்களா தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு இடத்திலாவது மூமின்கள் நபியை பார்த்து நீங்க எங்களை மாதிரி தான் என்று சொன்னதாக ஒரு வசனத்தை இந்த வஹாபியாக காமிக்க முடியுமா? கியாமத்து நாள் வரைக்கும் காமிக்க முடியாது, கியாமத்து நாளைக்கு பிறகு காமிக்க முடியாது. சொன்னதெல்லாம் இறை மறுப்பாளர்கள். ஒரு வேதனையான விஷயம், இன்றைக்கு நாங்கள் முஃமின்கள் என்று சொல்லிக்கிட்டே இருப்பவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் முந்தைய சமூகத்திற்கு இப்போ உள்ள சமூகத்துக்கு வித்தியாசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி இல்லைங்கிறத இறைவன் பல வசனங்கள் மூலம் எடுத்து காட்டுறானா இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில நீங்க இருக்கும் பொழுது அவங்களுடைய சப்தத்துக்கு மேலாக உங்க சப்தத்தை உயர்த்தி பேசாதீங்க. வலா தஜ்ஹரு லஹு பில் கவுல் கஜஹரி பாலிக்கும் லிபாலின். உங்களுக்கு மத்தியில சிலரோட பேசும்போது சத்தமா பேசுவீங்கல்ல, அந்த மாதிரி எனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட பேசாதீங்க அல்லாஹ் சொல்றான். மீறி பேசுனா என்ன ஆகும், அன் தஹபத் அமாலுக்கும், உங்கள் வணக்கங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் அப்படின்னு இறைவன் சொல்றான். இப்ப இங்க பாருங்க, இறைவன் எப்படி ஒப்பீடு காட்டுறான். நீங்க உங்களுக்கு மத்தியில பேசும்போது வேணா சத்தம் போட்டு பேசலாம், எனது ஹபீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பேசாதீங்க.